ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்றைக்கி கோவையில் செகண்ட் டே பூத் கமிட்டி மீட்டிங் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தோன்னா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்தோன்னா பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு உண்டான மீட்டிங் போயிட்டுருக்கு. அது பார்த்தோன்னா ரொம்ப நல்லபடியாக நடக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இதுக்காக நம்ம தளபதி பார்த்தோன்னா கோவையில் இருக்கிற லீ மெரிடியன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தார். ஸோ அந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தோன்னா தளபதியோட தொண்டர்கள், தளபதியோட ரசிகர்கள் அப்படின்னு தான் முதல்ல சொல்லணும். அங்கே பார்த்தோன்னா தளபதி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு க்ரௌடாக கூட்டிட்டாங்க தளபதி பார்க்குறக்காக. ஸோ நேற்றே பார்த்தோன்னா எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, எந்தளவுக்கு தொண்டர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு படி அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு தளபதி பார்க்குறக்காக பார்த்தோன்னா கூட்டம் கூடிருச்சு. மறுபடியும் வழக்கம் போல் பார்த்தோன்னா நேற்று தளபதி அப்படியே அந்த ஹோட்டல்லேருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிற வரைக்கும் பார்த்தோன்னா ஃபேன்ஸ் பார்த்தோன்னா நிறைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ரோட் ஷோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காவல்துறையினால் பார்த்தோன்னா கட்டுப்படுத்த முடியல. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய க்ரௌட் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா மீட்டிங்கில் வந்து பங்கெடுக்கிறதுக்காக நிறைய தொண்டர்கள் வந்திருந்தாங்க. ப்ளஸ் தளபதி பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா தளபதிக்கு ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வந்துருந்துச்சு. ஸோ இப்போது இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு சில திமுக ஓபிஸ் ஆகட்டும், இன்னும் தளபதி பிடிக்காத சில ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே கூட்டம் பார்த்தோன்னா சன்னி லியோவுக்கு வந்துச்சு, கீர்த்தி சுரேஷ் வந்தால் வரும், அதே மாதிரி நடிகை யாராவது வந்தாங்க அப்படின்னா கூட்டம் கூடுவாங்க, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சன்னி லியோன், அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ், நடிகைகள் கூடுறாங்களே, இவங்களுக்கு கூடுற கூட்டமும் விஜய்க்கு கூடுற கூட்டம் ஒன்றான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. அவங்க பார்த்தோன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. அவங்க என்ன எலெக்ஷனில் ஓட்டு கேட்க வந்தாங்களா, இல்லை வேறு எதுக்காக வந்தாங்க? ஏதோ ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விழாவுக்கு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். நான் வேறு எதுவும் கிடையாது. அந்த டைமில் அவங்கள பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதோட பார்க்க வந்த தொண்டர்கள்னு பார்த்தோன்னா மறந்துட்டு கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் விஜய் வர்றதும் அவங்க வர்றதும் ஒரு விஷயம் கிடையாது. தளபதி வந்தார் அப்படின்னா மக்களை சந்திக்கிறதுக்காக வர்றாரு. தொண்டர்கள் மக்கள் பார்த்தோன்னா தளபதி பார்க்கறதுக்காக வர்றாங்க. அவங்களுக்கு கூட தளபதி நெருக்கமாக இருக்காரு, வாக்குக்காக வந்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வாக்கு அப்படிங்கிறது செலுத்துறதுக்காக தான் அந்த மக்களும் கூடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தோன்னா நடிகரை பார்க்க தான் வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, இந்த திமுக ஆஃபீஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா உதயநிதி அவர்களும் பார்த்தோன்னா ஒரு நடிகர் தானே. துணை முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா அப்புறமா தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு நடிகர் தானே. இப்போ அவர் பார்த்தோன்னா கோவைக்கு விசிட் பண்ணுறாருப்பா அப்படின்னா எத்தனை பேர் வர போகிறாங்க, யார் வந்து நிற்க போகிறாங்க? யாருமே வர மாட்டாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பசங்க பண்ணுற அலப்பறை இருக்குது. அவர் பார்த்தோன்னா ரோட் ஷோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வண்டியில் போயிட்டு இருக்காரு. தளபதி மாதிரியே ஒரு காரில் மேலே நின்று பார்த்தோன்னா இப்படி வணக்கம் கொண்டு சொல்லிகிட்டே போகிறாரு. யாருக்குப்பா வணக்கம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா ரோட்டில் யாருமே இல்லை. அவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா கை தூக்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ரஜினி முருகன் திரைப்படத்தில் சூரி சொல்லுவார்ல, அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீ அவனையாவது கூப்பிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி. அந்த லெவலில் பார்த்தோம்னா யாருமே இல்லை, இவர் மட்டும் பார்த்தோம்னா வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் அவரோட ரோட் ஷோ. ஆனால் தளபதியோட ரோட் ஷோ பாருங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு வீடியும் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம பசங்க வேறு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு துணை முதலமைச்சர் ரோட்டில் போகிறாரு, அவரை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் துணை முதலமைச்சரும் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர். கூட்டம் எங்கே போனாலும் பார்த்தோன்னா கட்டி ஏறுது. அந்தளவுக்கு தளபதி பார்க்குறதுக்காக மிகப்பெரிய அளவில் க்ரௌடு வருது. இப்போ உதயநிதியும் நடிகர் தான், விஜயும் நடிகர் தான். உதயநிதிக்கு ஏன் கூட்டம் கூட மாட்டேங்குது, விஜய்வுக்கு ஏன் கூட்டம் கூடுது? இவங்களுக்கு பார்த்தோன்னா விஜய்க்கு வர கூட்டம் உதயநிதிக்கு வரல, அது எப்படி நம்ம முட்டு கொடுத்து சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நடிகராக இருக்கும்போது அவருக்கு வரல, துணை முதலமைச்சர் ஆகிட்டார், இப்போ அது கூட்டம் வருதானா? இப்பவும் வரதில்லை. என்னதான் இவங்க வந்து மேல் பொசிஷன் போயிட்டே இருந்தாலும் இந்த ஒரு கூட்டத்தை அப்படிங்கிறத இவங்களால கூட்ட முடியாது. அதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல். இந்த திமுக ஓபிஸ் பார்த்தோன்னா எதையாவது கதறிட்டே இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ உதயநிதி அவர்கள் கோவைக்கு வர்றான்னு வச்சுப்போமே, கோவையில் அங்கே இருக்கிற அந்த கட்சி சேர்ந்த தொண்டர்கள் சில பேர் பார்த்தோன்னா வருவாங்க, அவ்வளோதான். இல்லை அப்படின்னா அவர் பார்க்குறதுக்கு என்ன ஒரு 100 பேர் 50 பேர் வரலாம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி முடிஞ்சுது, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆனால் இதே இப்போ விஜய் அவர்கள் கோவைக்கு வந்திருக்காருல்ல, கோவைக்கு விஜய் வந்திருக்காரு, அங்கே இருக்கிற ரசிகர்கள் தான் அவரை பார்க்க வந்தாங்களான்னா இல்லை. பக்கத்தில் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க, ஏன் ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க, திருச்செங்கோட்லேருந்து வந்திருக்காங்க, நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிற நிறையா ஏரியாக்கள்லேருந்து பார்த்தோன்னா தளபதி பார்க்குறக்கு அங்கே கூஞ்சிருக்காங்க. இப்போ கோவைக்கு வந்தாங்க அப்படின்னா கோவை மக்கள் மட்டும்தான் தளபதி பார்த்தாங்களான்னு இல்லை, எத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மறுபடியும் தளபதி பார்க்குறக்கு வந்திருக்காங்க. கொங்கு மண்டலத்திலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தோன்னா இருந்து கோவைக்கு போயிருக்காங்க தளபதி பார்க்குறக்காக. ஆனால் இதே உதயநிதி வந்தாருன்னா வருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. கோவையில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க. இதுதான் தளபதிக்கும் இவங்களுக்கும் முன்ன ஒரு வித்தியாசம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் பார்த்தோன்னா விஜயாவில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இப்படி பார்க்க வந்தவங்கெல்லாம் பார்த்தோன்னா வாக்கு செலுத்துவாங்களா, ஓட்டு போடுவாங்களா, இதெல்லாம் வாக்காக மாறுமா அப்படின்னு. இதுதான் பார்த்தோன்னா இருக்கிறதுல ஒரு தற்குறித்தனமான கேள்வி.
திருப்பூர்லேருந்து கிளம்பி வர்றவன், ஈரோட்டிலேருந்து கிளம்பி வர்றவங்க, அதுக்கப்புறமா பொள்ளாச்சி, அதுக்கப்புறமா வந்து திருச்செங்கோடு, நாமக்கல். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பி வர்றதே பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்காக தான். விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றக்காகவும் அவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றக்காக தான். இல்லை அப்படின்னா அவ்வளோ தூரத்துலேருந்து விஜய் எதுக்கு பார்க்க வரணும், நம்ம வாக்கே செலுத்த போகிறதில்ல, அவருக்கு எதுக்கு போய் பார்த்துட்டு அப்படின்னு கூட பார்த்தோன்னா விட்டுறலாம். ஸோ அவங்க பார்த்தோம்னா வர்றதே தளபதிக்கு வாக்கு செலுத்துறதுக்காக தான். ரசிகர்கள் பார்த்தோன்னா தொண்டர்களாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தோன்னா இவங்க வந்து அந்த வாக்குகள் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஏதோ ஒன்று பேச வேண்டியது. இப்போ அவங்களோட நோக்கமே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம், ரெண்டாவது பயம் தான். முதல் பயம் எது தெரியுமில்ல, தளபதி வந்தால் வாக்குகளை பிரிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயத்தில் தான் திமுக உட்காந்துட்டு இருக்கு. ஸோ திமுகவுக்கு வாக்கு செலுத்தின தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா நீ தளபதிக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க, அந்த வாக்குகள் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம க்ளோஸ் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி பயப்படாமல் இருக்கிறது இவங்க? அதனால் பார்த்தோன்னா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா புதுசு, நாங்களாம் அரசியலில் பல வருஷமாக இருக்கோம், 70 ஆண்டுகால கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறது. அப்புறம் விஜய் மேலே பார்த்தோன்னா ஏதாவது வேணும்னா அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி சில கூட்டத்தை இருந்துச்சு அப்படின்னா வாக்கு விழுந்துருமா அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் பார்த்தோன்னா பயத்தின் வெளிப்பாடு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கூட்டம் அவங்களுக்கு வரல அப்படிங்கிறதா பிரச்சனை. ஸ்டாலின் அவர்களே வந்தாலும் பார்த்தோன்னா மக்கள் வந்து உடனே வந்து நின்ற மாட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னா ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கிற கவுன்சிலரு, ஊர் தலைவர் அப்படின்னு எல்லாருமே பார்த்தோன்னா ஜனங்களை ஆட்டோவிலையோ இல்லை அப்படின்னா வேன்லையோ எதில் பார்த்தோன்னா ஏற்றி காசு கொடுத்து கோழி பிரியாணியில் கொடுத்து தான் கூப்பிட்டு வருவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் மற்ற அளவில் பார்த்தோம்னா சும்மா ஸ்டாலின் வர்றாரு வாங்கின அப்படின்னு யாருமே வரமாட்டாங்கல்ல. ஆனால் அந்த ஒரு கூட்டம் இங்கே சம்மந்தமே இல்லாமல் விஜய் வர்றாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தோன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே போய் கூட்டம் நிற்கிது இல்லை. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. அந்த ஒரு பயத்தில் அவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்கள் பார்த்தோன்னா அதிக அளவில் விஜய் அவருக்கு கூடியிருக்காங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் பூரா வந்து தளபதியோட பக்கம் இருக்கும்போது இவங்களுக்கு பயம் இருக்க தானே செய்யும். அந்த பயத்தில் தான் பார்த்தோன்னா இதை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு பார்த்தோன்னா 2 பெரும் கட்சிகள் தான் மாற்றி மாற்றி அரசியலில் அப்பப்போ ஆளும் கட்சியாக வரும், எதிர்கட்சியாக வரும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் தாவக வந்தாங்கன்னா விஜய் வந்தானா யார் வந்தானா அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம் மக்கள் மேலே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்பயே பார்த்தோம்னா கடந்த 10 வருஷமாக வந்து கடப்பில் கிடந்தீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதாவது இப்போ இந்த வருஷம் இந்த 2021 எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சாங்கல்ல, மக்கள் வந்து அவங்க பின்னாடி வந்துட்டாங்க, மக்கள் பார்த்தோம்னா அவங்க தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அதிமுகவோட அரசியல் பிடிக்கல, அவங்களோட ஆட்சி பிடிக்கல அப்படின்னு ஒரு விரக்தி, பிஜேபி பண்ண சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்றக்காக இவங்க 2 பேருமே பார்த்தோன்னா ஒதுக்கிட்டு சரி இவங்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன ஆப்ஷன் இருக்குது இந்த சைடு, திமுக தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த வாக்கு செலுத்தினாங்களா மக்கள். இந்த ஆப்ஷன் தான் திமுகவே தவிர மக்களுக்கு தேவையானது திமுக அப்படின்றதெல்லாம் மக்கள் யாருமே முடிவு பண்ணல. சரி இவங்க பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆட்சி நடத்துறது நம்மளுக்கு செட் ஆகலை, சரி திமுக தான் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்ட வாக்குகள் தான் இவங்க ஜெயிச்சு இப்போ ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்களே தவிர மக்கள் பிரியப்பட்டெல்லாம் போடல. இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான். இப்போ இந்த திமுக இந்த வருஷம் இந்த 5 வருஷம் பார்த்தோன்னா ஆட்சி பண்ணது மக்களுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறமா அதிமுகவே வாக்கு செலுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா அந்த வாக்கை சரிக்கிறதுக்கும் அந்த வாக்குகள் இனி வேணாம், அந்த ஆப்ஷனே ஒன்று உங்களுக்கு கிடையாது, நான் வரேன் அப்படின்னு தளபதி வந்திருக்காருல தாவேக்கா, அதுதான் பார்த்தோன்னா இந்த இடத்துல இன்னும் நிற்க போகுது. ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி பார்த்தோன்னா ஜெயிச்சுட்டு இருந்தது காரணமே மக்களோட விரக்தியின் காரணமாக தான். இல்லை அப்படின்னா எதுக்கு பார்த்தோன்னா மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இவங்களே தொடர்ந்து இத்தனை வருஷமாக ஜெயிச்சுட்டே இருந்திருக்கலாமே, ஏன் 10 வருஷம் கடப்பில் கிடந்தாங்க. ஸோ மக்கள் வந்து இந்த அதிமுக ஆட்சி வெறுத்ததுனால தான் திமுகவை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் திமுக இதுக்கு நம்ம பார்த்தோன்னா தாவேக்கு போகலாம் அப்படின்னு தாவிடுவாங்கல்ல. இந்த ஒரு பிரச்சனை தான் இவங்களுக்கு. அந்த பயத்தில் தான் பார்த்தோன்னா இவங்க எதாவது வளரிட்டே இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தளபதிக்கு கூட்டத்தை பார்த்தோன்னா திமுகவில் ஸ்டாலின் அளவு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கூட்டவே முடியாது. இது வரலாறு. தளபதியோட கூட்டம் தான் பார்த்தோன்னா இப்போ வரலாறு. எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக அரசியலில் பார்த்தோன்னா அதிக அளவில் காசு கொடுக்காமல் கூட்டம் சேருது அப்படின்னா அது நம்ம தளபதிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இளைஞர்கள் படை தளபதி பக்கம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இப்போ திமுக இருக்கிற மிகப்பெரிய பயமே. அவங்க பயப்பட்டாலும் கூட நாங்கள் பயப்படலன்னு சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அரசியல் தான், அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. ஸோ ஆனாலும் தளபதி கூட்டுற அந்த கூட்டத்தை திமுகனாலேயோ அதிமுகனாலேயோ பிஜேபினாலேயோ கூட்டவே முடியாது. இது வந்து ஒரு வரலாறு, தளபதிக்குண்டான ஒரு தனி வரலாறு. அவருக்கு பின்னாடி அரசியல் தலைவர்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, பிரபலமானவங்க யாராவது இருக்காங்களா, இல்லை விஜய் வந்து அரசியல் குடும்பத்தை சார்ந்தவரா, எதுவுமே கிடையாது. ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். அப்படியே பார்த்தோம்னா மக்கள் அவர் பின்னாடி போயிட்டுருக்காங்க. அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலனும் கிடையாது, அரசியல் பலமும் கிடையாது. ஆனாலும் பார்த்தோன்னா இந்த விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும்தான் மக்கள் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் தானே அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்களை இன்னும் யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது, தளபதி மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு முகத்துக்காக தான் மக்கள் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா வேறு யாராலும் இந்த சைடு அரசியலை கட்டமைக்கவே முடியாது. அந்த ஒரு பயம், அந்த ஒரு கோபம், அந்த ஒரு விரக்தி, என்ன சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் மன உளைச்சல் காரணமாக தான் இவங்க தளபதி இப்படி தாக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஸோ 2026 மிகப்பெரிய அளவில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உங்கள் நண்பன் சேனல்
அந்த சேனலில் பார்த்தோன்னா இனிமேல் வீடியோஸ் வராது. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சால்வ் ஆகலாம். மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம மறுபடியும் பார்த்தோன்னா அந்த பிராண்டை விட்டுடக்கூடாது அப்படின்றக்காக உங்கள் நண்பன் 2 அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன வீடியோஸ் போடல. அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணி பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தோன்னா நம்ம தளபதியோட அப்டேட்ஸ், தளபதியோட சினிமா நியூஸ் பார்க்க போகிறோம். மற்றபடி பார்த்தோன்னா இதில் அரசியல் விஷயங்கள் நிறைய பார்க்க போகிறோம். பட் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அது மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம். அது ஒரு பிராண்டு. அது மாதிரி நம்ம திருப்பி கொண்டு வரணும். நம்மளோட தோழர்கள் நிறைய பேர் அதில் இருக்கீங்க. சொந்தங்கள், தளபதி சொந்தங்கள் தான். ஸோ அதை பார்த்தோன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் இதை பற்றி அப்படியே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.